வணக்கம். நாங்கள் ஈரான்லேருந்து பேசுகிறோம். ஈரான்லேருந்து முகாமாடம் சொல்லி ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம். இதில் நாகமட்டியில் பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடத்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டெடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கள் மேலே விழுமணி எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை அடிச்சா கூட குண்டு தான் நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பெழும்பு ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரல் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்க மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊர்ல கத்தார், சவுதி, துபாய் அங்கேலாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரான்ல நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்ப இந்திய மக்களை காப்பாற்ற நீங்க முயற்சி பண்ணுங்க. சாப்பிட வழி இல்லை, இருக்கை சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்க இப்ப இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில நாங்க இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அதே மாதிரி சாப்பாடுக்கு இருக்கிறத சாப்பிடுதோம், இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம், எங்களை மீட்டெடுங்க சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம், நாளை பண்ணுதோம் சொல்லி பதில் வாரை தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கல, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதே மாதிரி இதனால எங்களை என்ன பேசணும் எங்களுக்கே தெரியல. அந்த ஒரு குழப்பத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க போடுற வீடியோ கூட ஒரு ஆளுக்கு செல்ல அது நெட்டு கிடைச்சது. வேற எங்க இருக்க மக்கள் யாருமே நெட்டு கிடைச்சல. இப்ப நாங்க இந்த வீடியோ உங்களை அனுப்புவோம். அந்த வீடியோ பார்க்க நீங்க இருக்கும். ஆனா அனுப்புன நானும் இல்லாட ஏன்னா பெரமணிக்க மக்கள் எங்க நிற்கும் சொல்லி எனக்கு தெரியாது. புரியுதா? அதனால நீங்க எப்படியாவது இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும்.